இன்னைக்கு நாம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, ஜப்பான்ல மட்டுமே இருக்கிற ரொம்பவே வினோதமான விஷயங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நம்பர் 1 ஸ்மால் பில்டிங். உலகத்திலேயே ஜப்பான்ல தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிடங்கள் அதிகமா இருக்குதாம். ஹோட்டல், கஃபே, ஹவுஸ்ன்னு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரொம்பவே சின்னதா கட்டியிருக்காங்க. நீங்க இப்ப பார்க்கிறது கூட ஒரு ஹோட்டல் தான். 2 கைகள நீட்டுறது கூட இந்த பில்டிங்ல இடம் பத்தாது. இந்த மாதிரி ஜப்பான்ல ஏகப்பட்ட பில்டிங் இருக்குதாம். ஜப்பான் மக்கள் ரொம்பவே சின்ன இடத்துல வாழ்ந்து பழகுனனாலே, ஜப்பான்ல மட்டும் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பில்டிங்ல கட்டி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்பர் 2 பேம்பூ நூடுல்ஸ். நூடுல்ஸ உருவாக்குனது சீனால உள்ளவங்களா இருந்தாலுமே, நம்ம சாப்பிடுற இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ உருவாக்குனது ஜப்பான்ல உள்ளவங்க தான். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஃப்ளேவர்கள்ல ஜப்பான்ல நூடுல்ஸா விக்கிறாங்க. நூடுல்ஸுக்குன்னு தனியா மியூசியமே இருக்குதாம். இவங்க நூடுல்ஸ்க்காக ஒரு ஃபெஸ்டிவலே கொண்டாடுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல்ல மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி நின்னுகிட்டு நூடுல்ஸ வச்சு மூங்கில் மரத்துல தண்ணியோட விடுறாங்க. மக்கள் இந்த மூங்கில்ல வர நூடுல்ஸ எடுத்து சாஸ்ல வச்சு சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஜப்பான்ல மட்டும் தான் நூடுல்ஸ்க்காக ஒரு தனி திருவிழாவே நடத்துறாங்க. அதே மாதிரி கிட்கேட் சாக்லேட்ட ஜப்பான்ல தான் அதிகமான ஃப்ளேவர்ல விக்கிறாங்க. ஜப்பான்ல மட்டுமே 400க்கும் மேற்பட்ட ஃப்ளேவர்கள்ல கிட்கேட் சாக்லேட் வாங்குறதும் விக்கிறதும் இருக்குது. பொதுவாவே ஜப்பான்ல வெளிநாட்டு சாக்லேட்ட அதிகமா யாருமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அவங்களோட பாரம்பரிய இனிப்பு வகைகள மட்டும் தான் அவங்க ஜப்பான்ல இருக்க மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்க. ஜப்பானோட ஸ்வீட்டுகள சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கிறத விட பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்வீட்டுகளையும் ரொம்பவே அழகா செய்றாங்க. இதுக்கு அடுத்ததாகவே கிட்கேட் சாக்லேட் தான் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலேயே நெஸ்லே நிறுவனம் மத்த நாடுகளை விட ஜப்பான்ல மட்டும்தான் ஏகப்பட்ட ஃப்ளேவர்கள்ல கிட்கேட் சாக்லேட்டை விற்கிறாங்க. நம்பர் 3 காட்ஸில்லா. இந்த காட்ஸில்லா உருவாக்குனது இந்த ஜப்பானியர் தான். 2015ல தான் இந்த காட்ஸில்லாவுக்கு ஒரு ஜுகான் சிட்டிசன்ஷிப்பையே கொடுத்துருக்காங்க. கூடவே ஜப்பானோட டூரிஸ்ட் அம்பாசடராகவும் காட்ஸில்லாவை அறிவிச்சிருக்காங்க. இப்பவும் ஜப்பான் மக்கள் காட்ஸில்லாவை படத்துல வர ஒரு கேரக்டரா பார்க்காம காட்ஸில்லாவுக்குன்னு ஒரு ஃபேன் கிளப் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆர்ட்ஸ் கலெக்ஷனுக்கு கூட இந்த காட்ஸில்லா பொம்மைகளை கூட கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. நம்பர் 4 புல்லட் ட்ரெயின். இந்த உலகத்திலேயே வேகமாக போகிற புல்லட் ட்ரெயின் ஜப்பானில் தான் இருக்குது. உலகத்திலேயே ஜப்பானில் இருக்கிற ட்ரெயின் தான் சரியான நேரத்தில் ஸ்டேஷனுக்கு வருது. ஜப்பானில் இருக்கிற ட்ரெயின் லேட்டாக வந்துருச்சுன்னா அதுக்கு அந்த ரூம் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் மொத்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுமே பொதுமக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. இதனாலேயே ஜப்பானில் ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு சரியான நேரத்தில் கிளம்புறதுக்காகவே மக்களை உள்ள தள்ளி கதவை லாக் பண்ணுறது கூட ஸ்டேஷனில் வேலைக்கு ஆட்கள் இருக்காங்க. இதே மாதிரி ஜப்பானில் தான் இந்த ஒரே ஒரு பொண்ணு டிராவல் பண்ணுறதுக்காக ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுறாங்க. தினமும் இந்த ட்ரெயினை ஒரு பொண்ணு தான் ஸ்கூலுக்கு டிராவல் பண்ணி போகுது. இந்த கிராமத்திலேயே மொத்தம் 36 பேர் தான் இருக்காங்களாம். அதுலேயும் இந்த ஒரு பொண்ணு தான் தினமும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது. ரயில்வே ட்ராக்கை பணி முடியாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு 4-5 பேர் வேலை பார்க்கணுமாம். ஆனாலும் இந்த ஒரு பெண்ணுக்காக ஜப்பான் கவர்மெண்ட்டே இந்த ட்ரெயினை இயக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 5 ஷேப்டு ஃப்ரூட். ஜப்பானில் தான் முதல்ல இந்த பழங்களோட ஷேப்பை வித்தியாசமாக வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஜப்பானில் பழங்கள் காய்கறிகள் ஷேப்பை மாற்றுறதுக்கு ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஜப்பானில் தான் பழங்களை வித்தியாசமான ஷேப்பில் வளர வைக்கிறாங்க. உலகத்திலே ஜப்பானில் தான் விலை உயர்ந்த பழங்களை விற்கிறாங்க. இங்கே நிற்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கூட மாம்பழத்தை ஏலத்துக்கு எடுக்கிறதுக்காக தான் நிற்கிறாங்க. 2019 இந்த ரெண்டே மாம்பழம் 5 லட்சம் ஜப்பானியமுக்கும் இந்திய மதிப்புக்கு 2,66,000 ரூபாய்க்கும் விற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டே மிலாம்பழமே இந்திய மதிப்புக்கு 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்றுருக்காங்க. திராட்சை பழத்தை கூட ஜப்பானியர்கள் அதிக விலை கொடுத்து தான் வாங்குறாங்க. இந்த திராட்சை பழம் கிலோ $400க்கும் இந்திய மதிப்புக்கு 33,000 ரூபாய்க்கும் ஜப்பானில் தான் விற்கிறாங்க. சாப்பிட்ற பழத்தை கூட அதிக விலை கொடுத்து வாங்குறாங்கன்னா ஜப்பானில் மட்டும்தான். ஜப்பானில் தான் முதலாக பிளாஸ்டிக் ஃபுட்டுகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நிறைய ஹோட்டல்ஸில் டிஸ்பிளேல வைக்கிற பிளாஸ்டிக் உணவுகளை பார்த்துருப்போம். ஆனால் இந்த பிளாஸ்டிக் ஃபுட்டை அறிமுகப்படுத்தினதே ஜப்பான் தான். ஜப்பானில் தயாரிக்கிற பிளாஸ்டிக் ஃபுட்ஸ் எல்லாமே அப்படியே பார்க்குறதுக்கு உண்மையான ஃபுட்ஸ் மாதிரியே இருக்குமா. இந்த ஜப்பானில் நடக்கிற வித்தியாசமான விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை.